ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா கிமு 27 ரோமர்கள் மிக பிரம்மாண்டமான ஆட்சி நடத்துகிறாங்க. பாக்ஸ் ரோமனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே யூரோப்பாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், நார்த்தன் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், எல்லாமே ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் நடக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ரோமர்கள் திடீர்னு மயக்கம் அடைகிறாங்க. நிறைய பேருடைய ஐக்யூ ரொம்ப டவுன் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ரிசர்ச்சை 2024 2025 செய்கிறாங்க. அந்த ரிசர்ச் செய்யும்போது தான் இதுக்கெல்லாம் காரணம் ரோமர்கள் பயன்படுத்தின நாணயம், காயின்ஸ். சில்வர் காயின்ஸ் ரோமர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. சில்வர் காயினுக்கும் ரோமர்களுடைய ஐக்யூ பாதிப்படைந்ததற்கும் என்ன காரணம்? பல இடங்களில் ரோமராஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரேடிங்கும் அவங்க செய்கிறாங்க. ரோமர்கள் ட்ரேடிங்கில் கெட்டிக்காரர்கள். அப்படி ட்ரேடிங் செய்கிறதுக்கு அவங்களுக்கு நாணயம் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கு. பூமியிலிருந்து சில்வரை தோண்டி எடுத்து அதன் வழியாக அவங்க நாணயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. பூமியிலிருந்து 1 ounce சில்வர் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 10,000 ounce லெட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லெட் சுவாசிக்கும் போது அது நம்முடைய மனிதர்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. இதனால் பல பாதிப்புகள் ரோமேனியர்களுக்கு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரோம் நாட்டை சார்ந்தவர்கள் இல்லாட்டி ரோமர்கள் ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படி அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பயன்படுத்தினாங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேயும் லெட் பாய்சன் அப்படிங்கிறது இருந்துச்சான். ஸோ இந்த லெட் அப்படிங்கிறது தான் ரோமர்களுடைய ஐக்கிய குறைவானதற்கும் ரோமர்கள் அதிக அளவு இறந்து போனதற்கும் காரணம் அப்படிங்கிற இந்த ரிசர்ச் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, ரோமர்கள் சாதாரணமாக இறக்கவில்லையா, மிகப்பெரிய கொடூர இறப்பு அப்படிங்கிறது ரோமர்களுக்கு வந்ததா? இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அதற்கு நம்ம சேனலினுடைய ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.